ஆண்டவரே, அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். நேயர்கள் அனைவருக்கும் புனித பர்த்தலமேயு திருத்தூதர் திருவிழா நல்வாழ்த்துக்கள். ஆமா, ஆண்டவருக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நேயர்களே, உங்களை இந்த அருமையான நாளின் தேடலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்னைக்கு ஒரு மிக ஆழமான பயணத்துக்குள்ள போக போறோம். ஆனா நம்ம தேடலை தொடங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுப்போம். கண்டிப்பா ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. திருநகரான எருசலேமின் அழகையும் அதன் மாட்சிமையையும் எங்களுக்கு வெளிப்படுத்தும் இன்றைய வாசகம் அளித்தமைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. உம்முடைய அரசின் மாட்சியையும் வல்லமையையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் கொடுத்த இந்த உன்னதமான வாசகம் ஒன்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றாட திருப்பலி வாசகங்களை விளக்கும் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் என்ற இந்த அருமையான கொடைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்திலும் அன்பிலும் பலப்பட அருள் புரியும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் எங்கள் மீது இரக்கம் வையும். உமது இரக்கத்தின் மீதும் வல்லமையின் மீதும் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்க்கவும் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமாம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் குறைகளை நீக்கி அவர்களுக்கு உமது மன்னிப்பும் குணமளித்தலும் எல்லையில்லா இரக்கமும் கிருபையும் நிறைவாக கிடைக்க அருள் புரியும். எங்கள் வாழ்க்கையில நாங்க சந்திக்கிற பல கேள்விகளுக்கு இந்த ஆழமான பார்வையின் மூலம் விடை கிடைக்கச் செய்யும். அவர்களின் வாழ்க்கையில் உமது பிரசன்னத்தை அவர்கள் உணரச் செய்தருளும். மற்றும் அனைத்து விசுவாசிகளுக்காகவும் திருச்சபை சமூகங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவை அறிக்கையிடவும் கடவுளின் உறைவிடமாக வாழவும் உமது வல்லமையான செயல்களை அறிவிக்கவும் அருள் புரியும். மறைப்பணியாளர்கள், திருப்பணியாளர்கள் மற்றும் திருச்சபைக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மற்றவர்களை இயேசுவிடம் கொண்டு வரவும் கடவுளின் மாட்சியில் ஒளிரவும் உமது அரசுக்கு சான்று பகரவும் அருள் தாரும். அதே போல சந்தேகத்தில் இருப்பவர்கள், தயக்கம் கொண்டவர்கள், சோர்வடைந்தவர்கள் மற்றும் பாரம் சுமப்பவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் விசுவாசத்திற்கு வழிநடத்தப்படவும் ஆறுதல் பெறவும் கடவுளின் அருகாமையினால் பலப்படுத்தப்படவும் வேண்டி ஜெபிக்கிறோம். வருங்கால சந்ததியினருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் புதிய எருசலேமின் வாக்குறுதியை உரிமையாக்கிக் கொள்ளவும் கடவுளின் அரசில் மகிழவும் அருள் புரியும். எங்களது சொந்த ஊழியத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். எங்களது பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் கிறிஸ்துவை சந்திக்கவும் கடவுளின் வாக்குறுதியை நம்பவும் உமது பரிவு இரக்கத்தை அறிவிக்கவும் உதவ வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆமென். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். ஆமேன். நேயர்களே, உங்களது ஜெப தேவைகளை கமெண்ட்லோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்லோ தெரிவிங்க. நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட 24 மணி நேர ஜெப உதவிக்கான லிங்க் கொடுத்திருக்கோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பா தயங்காம இதை பயன்படுத்திக்கோங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்த உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நன்றி. முதலில் இன்றைய வாசகங்களுக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். 12 அடிக்கற்களின் மீதும் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவாக்கியங்கள் 9b முதல் 14. சகோதரர் சகோதரிகளே, 7 வானதூதர்களுள் ஒருவர் வந்து, வா, ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிக கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துளங்கியது. அதைச் சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன.
கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 145, பாடல் வரிகள் 10 முதல் 11, 12 முதல் 13 AB, 17 முதல் 18. பல்லவி 12 காண்க. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி. யோவான் அதிகாரம் 1, இறைவாக்கியம் 49b. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரபி நீர் இறைமகன், நீரே இஸ்ரவேல் மக்களின் அரசர். அல்லேலூயா, அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவாக்கியங்கள் 45 முதல் 51. அக்காலத்தில் பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நாசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரவேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நேயர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல ஆசைப்படுகிறேன். ஓ, சொல்லுங்க, கேப்போம். ஒரு முறை ஒருத்தருக்கு ரொம்ப பழமையான அழுக்கும் தூசியும் படிஞ்ச ஒரு சின்ன மரப்பெட்டி கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பெட்டியோட வெளித்தோற்றத்தை பார்த்த அவரு, பார்க்கவே ரொம்ப சாதாரணமா இருக்கே, இதுக்குள்ள என்ன பெருசா இருந்துட போகுது அப்படின்னு நினைச்சு அதை திறக்காமலேயே குப்பையில தூக்கி எறிய நினைச்சாரு. அடடா, திறந்து கூட பார்க்கலையா? ஆமா. ஆனா அவருடைய நண்பர் என்ன பண்ணாருன்னா, அந்த பெட்டியின் மேல இருந்த தூசியை தட்டி ரொம்ப மெதுவா அதை திறந்து பார்த்தாரு. பாத்தீங்கன்னா உள்ள ஒரு பெரிய விலைமதிப்பற்ற வைரம் பளபளத்துக்கிட்டு இருந்துச்சு. வாவ், அற்புதம்! அந்த வைரத்தோட ஒளிய கண்டு 2 பேருமே ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. வெளித்தோற்றத்தை மட்டும் பார்த்து அதை தூக்கி எறிஞ்சிருந்தா எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை அவர் இழந்திருப்பார் இல்லையா? கண்டிப்பா. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆமா, இந்த நிகழ்வு
இன்றைய நற்செய்தியில வர்ற நத்தனியவேலோட மனநிலையை அப்படியே நமக்கு காட்டுது. அந்த தூசி படிஞ்ச மரப்பெட்டி தான் நாசரேத்து. அதுக்குள்ள இருந்த அந்த விலை மதிப்பற்ற வைரம் தான் நம்ம இயேசு. சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நத்தனியவேல் நாசரேத்தை பற்றி கொண்டிருந்த அந்த தவறான கண்ணோட்டமும் அப்புறம் அவர் கண்டுகொண்ட உண்மையும் எப்படி நடந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா இத புரிஞ்சுக்க யோவான் எழுதிய நற்செய்தியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வோட பின்னணிய நம்ம கொஞ்சம் பார்க்கணும். நத்தனியவேல் வேற யாரும் இல்ல, நாம இன்னைக்கு திருவிழா கொண்டாடுற புனித பர்த்தலமேயு தான் அவரு. பிலிப்பு ஓடி போய் நத்தானியலை பார்த்து ரொம்ப ஆர்வமா ஒரு விஷயத்த சொல்றாரு. இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா அறிமுகப்படுத்துறாரு. இங்கே இயேசுவோட வளர்ப்பு தந்தையான புனித யோசேப்பு பேரையும் சேர்த்து பிலிப்பு குறிப்பிடுறார். ஆனா இதை கேட்ட உடனே நத்தானியல், நாசரேத்திலிருந்து நல்லதும் வர முடியுமோ அப்படின்னு கொஞ்சம் நக்கலாவே ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த நக்கல் அவருக்கு ஏன் வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கணும்னா நாம அந்த காலத்து வரலாற்று பின்னணிக்குள்ள கொஞ்சம் போகணும். ஓ, அப்போ அந்த ஊர் மேல அப்படி என்ன ஒரு பார்வை இருந்துச்சு? இப்போ இன்னைக்கு நாம ஒருத்தரோட பின்கோடு அல்லது ஊரை பார்த்து அவங்கள எடை போடுற மாதிரி அந்த காலத்துல யூதேய மக்களுக்கும் கலிலேய மக்களுக்கும் இடையில ஒரு பெரிய கலாச்சார இடைவெளி இருந்துச்சு. எப்படி? யூதேய மக்கள் தங்களை உயர்ந்தவங்கன்னு நினைச்சாங்களா? ஆமா, யூதேயாவில இருக்கிறவங்க தங்களை ரொம்ப படித்தவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் ரொம்ப ஆன்மீகத்துல சிறந்தவங்களாகவும் நினைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அங்கதான் எருசலேம் தேவாலயம் இருந்துச்சு. கரெக்ட். ஆனா கலிலேயா மக்களை கொஞ்சம் கீழ்த்தரமா தான் பார்த்தாங்க. அவங்க மொழி பேசுற விதம் கூட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுலயும் இந்த கலிலேயாவில் இருக்கிற நாசரேத் அப்படிங்கிறது உலக வரைபடத்திலேயே இல்லாத ஒரு இடம். அப்படியா? ஆமா, பழைய ஏற்பாட்டுல அதாவது திருவிவிலியத்துல எந்த ஒரு இடத்துலயும் நாசரேத் அப்படிங்கிற ஒரு ஊரோட பேரே கிடையாது. ஒரு தடவை கூட திருவிவிலியத்துல நாசரேத் வரலையா? கிடையவே கிடையாது. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றபடி பார்த்தா அந்த காலத்துல நாசரேத்துல வெறும் 100 அல்லது ஒரு 200 பேர் தான் வாழ்ந்திருப்பாங்க. ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு சின்ன குக்கிராமம் அது. ஓஹோ. ஆனா இப்போ நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? என்னதான் சின்ன ஊரா இருந்தாலும் ஒருத்தர் அவரோட பின்னணியை வச்சு எடை போடுறது ஒரு வகையான முன்முடிவு தானே. ஆமா. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல ஒருத்தர் படிச்ச காலேஜ், அவரோட சொந்த ஊர், குடும்ப பின்னணியை வச்சு இவங்க இப்படித்தான் அப்படின்னு நாமளே ஒரு முத்திரையை குத்துறோம்ல, அந்த தப்பத்தானே இங்க நத்தானியலும் செய்யறாரு. இது ரொம்ப ஆபத்தான மனநிலை இல்லையா? நீங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதான். முன்முடிவு எப்பவுமே ஆபத்து தான், அதுல என்ன சந்தேகமும் இல்ல. ஆனா நத்தானியலோட இந்த சந்தேகத்தை வெறும் அகம்பாவன் மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவர் திருவிவிலியத்தை ரொம்ப ஆழமா படிச்சவர். பல 100 வருஷங்களா ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களும் அவங்களோட மீட்பருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. திருவிவிலியத்துல இறைவாக்கினர்கள் மிக தெளிவா மெசியா தாவீதின் குலத்திலிருந்து பெத்லஹேம் ஊர்ல இருந்து வருவார்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, மீகா இறைவாக்கினர் அப்படி சொல்லியிருக்காரு. கரெக்ட். அப்படி இருக்கும்போது பிலிப்பு எந்த ஒரு வரலாற்று முக்கியத்துவமும் இல்லாத திருவிவேலியத்துல பெயரே இல்லாத நாசரேத்துல இருந்து மீட்பர் வந்திருக்காருன்னு சொன்னா கண்டிப்பா சந்தேகம் வரும். ஆமா, திருவிவிலியம் படிச்ச ஒருத்தருக்கு கோபமும் சந்தேகமும் வர்றது ரொம்ப ரொம்ப இயல்புதானே. நத்தானியால் தன்னோட பகுத்தறிவை பயன்படுத்தி ஒரு லாஜிக்கான கேள்வியத்தான் இங்க கேக்குறாரு. ஓஹோ, அப்போ இது வெறும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது, தன்னோட வேத அறிவின் அடிப்படையில எழுந்த ஒரு நியாயமான சந்தேகம். நிச்சயமா. ஆனா இங்க பிலிப் எப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமாம், பாருங்களேன். நத்தானியல் இப்படி ஒரு கேள்வியை கேட்ட உடனே பிலிப்பு கோவப்படல, நீ எப்படி என்னோட இயேசுவை பத்தி தப்பா பேசலாம் அப்படின்னு சண்டைக்கு போகல. இதுதான் பிலிப்பு கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பெரிய பாடம். பிலிப்பு ஒரு பெரிய இறையியல் விவாதத்தை அங்க ஆரம்பிக்கவே இல்ல. இல்ல நத்தானியல், நீ சொல்றது தப்பு. ஏசாயா இறைவாக்கினர் இப்படி சொல்லியிருக்காரு, மீகா இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்ணல. அவர் சொன்னது 2 வார்த்தை தான், வந்து பாரோம். ஆமா, வந்து பாரோம். இது நம்மளோட இன்றைய டிஜிட்டல் வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய பாடம். எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா உலகத்துல ஒருத்தருக்கு நம்மளோட கருத்து பிடிக்கலனாலோ அல்லது நம்ம நம்பிக்கையை யாராவது கேள்வி கேட்டாலோ உடனே கமெண்ட் செக்ஷன்ல பெரிய விவாதத்துல இறங்கிடுறோம். கரெக்ட், பெரிய சண்டையே நடக்கும். ஆமா, நம்ம பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு நிரூபிக்க மணிக்கணக்கா டைப் பண்ணி சண்டை போடுறோம். ஆனா எந்த ஒரு உண்மையான அனுபவத்தையும் வெறும் வார்த்தை விவாதங்களால கொடுத்துட முடியாதுல்ல. முற்றிலும் உண்மை. கடவுளை பற்றிய அறிவை விட
கடவுளை பற்றிய நேரடி அனுபவம் தான் ஒரு மனிதனை முழுமையா மாத்தோம் அப்படிங்கறத பிலிப் ஆழமா புரிஞ்சு வச்சிருந்தாரு. என் வார்த்தையை நீ நம்ப வேண்டாம், உன் சந்தேகங்கள் நியாயமானதுதான், ஆனா நீயே நேரடியா வந்து அவரை பார்த்து அனுபவிச்சு உணர்ந்துக்கோ அப்படின்னு ஒரு நேரடி அனுபவத்துக்கு அவர் அழைப்பு விடுக்கிறாரு. சரி, இப்போ நத்தானியேல் பிலிப்போட அழைப்பை ஏற்று இயேசுவை பார்க்க வர்றாரு. நத்தானியேல் தன்னிடம் வருவதை இயேசு தூரத்திலிருந்தே பார்க்கறாரு. ஆமா, பார்த்த உடனே இயேசு இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் அப்படின்னு ஒரு பெரிய நற்சான்றிதழ கொடுக்கறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. என்ன குழப்பம்? நத்தானியேல் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயேசுவோட சொந்த ஊரை கேவலமா பேசினாரு. ஒருத்தர் நம்ம ஊரை தரக்குறைவா பேசினா நமக்கு கோபம் தான் வரும், இயல்புதான். ஆனா இயேசு தன்னை அவமதிச்ச ஒருத்தரை பார்த்து இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் அப்படின்னு ஏன் புகழ்ந்து தள்ளணும்? இது கொஞ்சம் முரண்பாடா தெரியலையே. இந்த முரண்பாட்டுக்குள்ளதான் இயேசுவோட உண்மையான பார்வை ஒளிஞ்சிருக்கு. ஓ, எப்படி? நத்தானியேல் நாசரத்தை குறை சொன்னார் என்பது உண்மைதான். ஆனா அவர் மனசுல பட்டத வெளிப்படையா எந்த ஒரு போலித்தனமும் இல்லாம சொன்னார். ஓஹோ. தனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு நேர்மையா ஒரு சந்தேகத்தை எழுப்பினார். இயேசு போலியான பக்தியை விட நேர்மையான சந்தேகத்தை ரொம்ப மதிக்கிறவர். அட, இன்னைக்கு பல பேர் பாத்தீங்கன்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாங்க. அந்த கபடம் நத்தானியேல் கிட்ட இல்ல. அவர் ஒரு டிரான்ஸ்பரண்டான மனிதர். ஆமா. அதனாலதான் இவர் உண்மையான இஸ்ரேலர், இவர்கிட்ட எந்த போலித்தனமும் இல்ல, கபடம் இல்ல அப்படின்னு இயேசு அவரை பாராட்டுறாரு. அட, இது ரொம்ப புதுசான ஒரு பார்வையா இருக்கே. உள்ளத்தில் இருப்பதை மறைக்காமல் பேசும் நேர்மையை இயேசு அங்கீகரிக்கிறார். ஆமா. சரி, இயேசு இப்படி சொன்ன உடனே நத்தானியேலுக்கு ஆச்சரியம் தாங்கல. என்ன உமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவர் நேருக்கு நேரா இயேசுவை கேட்கிறாரு. அதுக்கு இயேசு சொல்ற பதில நம்ம கூர்ந்து கவனிக்கணும். பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்த போதே நான் உம்மை கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த அத்தி மரம் அப்படிங்கறதுக்குள்ள என்ன சீக்ரெட் இருக்கு? அதுல ஒரு பெரிய சீக்ரெட்டே இருக்கு. ஏதோ ஒரு மரத்தடியில நின்னதை இயேசு பார்த்தார் அப்படிங்கிற மாதிரி இது சாதாரணமா தெரியலையே. நிச்சயமா இது சாதாரணமான விஷயம் இல்ல. இத முழுசா புரிஞ்சுக்க அந்த காலத்து யூத கலாச்சாரத்துக்கு போகணும். சொல்லுங்க. இஸ்ரேல் தேசத்துல அத்தி மரம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அகலமான இலைகளை கொண்ட பாலைவன வெயிலுக்கு இதமான நல்ல நிழல் தரக்கூடிய ஒரு மரம். ஓகே. அந்த காலத்துல ரபிக்கள், போதகர்கள், யூத இளைஞர்கள் எல்லாம் இந்த அத்தி மரத்தோட நிழல்ல தனிமையில உட்கார்ந்துதான் திருவிவிலியத்தை படிப்பாங்க. அங்கதான் தியானம் செய்வாங்க, ஜபிப்பாங்க. ஓ, அப்போ அத்தி மரம் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு பர்சனல் பிரேயர் ரூம் மாதிரி. சரியா சொன்னீங்க. அது ஆண்டவரோடு தனித்திருக்கும் ஒரு புனிதமான இடம். நத்தானியேல் அந்த அத்தி மரத்தின் கீழ் தனியா உட்கார்ந்து திருவிவிலியத்தை படிச்சுக்கிட்டு ஆண்டவரை நோக்கி ஆழமா ஜெபிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஒருவேளை ஆண்டவரே, இஸ்ரேலின் மீட்பர் எப்போது வருவார்? எங்கள் மக்கள் படும் இந்த துன்பங்களுக்கு எப்போது முடிவு வரும்? நான் அவரை எப்போது காண்பேன் அப்படின்னு அவர் கண்ணீரோட ஒரு ஆழமான ஏக்கத்தோட ஜெபிச்சிருக்கலாம். கண்டிப்பா. அந்த அந்தரங்கமான யாருக்கும் தெரியாத தனிமையான தேடல இயேசு கண்டிருக்கிறாரு. அதத்தான் நீ அத்திமரத்தின் கீழ் இருந்த போதே நான் உம்மை கண்டேன் அப்படின்னு இயேசு ரொம்ப ஆழமா சொல்றாரு. இதை இப்போ நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தா, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை டிராபிக்ல வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கலாம், அல்லது வீட்டுல துணி துவைச்சுக்கிட்டோ சமையல் செஞ்சுக்கிட்டோ இருக்கலாம். உங்களை சுத்தி எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆமா. ஆனா மனசுக்குள்ள என்னுடைய இந்த வலியை, என்னுடைய ரகசிய போராட்டங்களை, என் கண்ணீரை யாருமே கவனிக்கல, எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு ஒரு தனிமையில நீங்க தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். உண்மைதான். ஆனா இந்த வாசகம் நமக்கு சொல்ற மிகப்பெரிய செய்தி என்னன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். உங்களோட அந்த தனிமையான அத்திமரத்தின் கீழ் உங்க இதயத்தின் ஏக்கங்களை அவர் துல்லியமா காண்கிறார் அப்படிங்கறதானே. எந்த சந்தேகமும் இல்ல. நம்மளோட உண்மையான கண்ணீரும் தேடலும் ஆண்டவரோட கண்களுக்கு தப்பவே தப்பாது. இயேசு இப்படி சொன்ன அந்த நிமிஷம் நத்தானியேலுக்கு எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆடி போயிருப்பார்ல. கண்டிப்பா. தான் தனிமையில யாருமே பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ரகசியமான தருணத்தை தன் முன்னாடி நிற்கிற இந்த மனிதர் எப்படி துல்லியமா சொல்றாருன்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. அதனாலதான் உடனே எந்த கேள்வியும் கேட்காம, எந்த விவாதமும் செய்யாம, ரப்பி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விசுவாச அறிக்கையை அங்க வெளியிடுறாரு. இந்த இடத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது பாருங்களேன். ஆமா ஆமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வருமா அப்படின்னு ரொம்ப சாதாரணமா நினைச்ச அதே வாய் இப்போ மிகப்பெரிய பட்டங்களை இயேசுவுக்கு கொடுக்குது. இந்த 3 வார்த்தைகளுக்கும்
ரபி இறைமகன், இஸ்ரேல் மக்களின் அரசர். என்ன பெரிய வித்தியாசம்? நல்ல கேள்வி. இது ஏதோ சும்மா வரிசையா பட்டங்களை அடுக்கின மாதிரி இல்ல, இதுக்குள்ள ஒரு ஆழமான மெக்கானிசம் இருக்குன்னு தோணுது. ரொம்ப நுட்பமான கேள்வி இது. நத்தானியல் பயன்படுத்திய இந்த வார்த்தைகள் சாதாரணமாக வந்தவை அல்ல. இது ஒரு மனிதனோட விசுவாசம் எப்படி படிப்படியா வளருது அப்படிங்கறத காட்டுது. முதல்ல அவர் சொல்றது ரப்பி அப்படின்னா, அதாவது நீர் எனக்கு ஒரு சிறந்த போதகர், எனக்கு கற்றுத்தரும் குரு. இது முதல் படி. ஓகே. அடுத்தது இறைமகன், அதாவது நீர் வெறும் மனிதர் அல்ல, கடவுளோடு நேரடி தொடர்பு கொண்ட கடவுளின் சொந்த மகன். இது இன்னும் ஒரு படி மேல. ஆமா. மூன்றாவதாக இஸ்ரேல் மக்களின் அரசர். இது ரொம்ப ரொம்ப பர்சனலான விஷயம். பர்சனலான விஷயமா? எப்படி? அதாவது நீர் என் தேசத்தின் அரசர், என்னை வழிநடத்தும் மெசியா, என் வாழ்வின் ஆண்டவர். வாவ். ஒரு சாதாரண போதகரா ஆரம்பிச்சு கடவுளின் மகனாக உணர்ந்து இறுதியில் தன் சொந்த அரசனாக அவரை ஏற்றுக்கொள்வது, இதுதான் அந்த நம்பிக்கையின் முழுமையான வளர்ச்சி. வாவ். அந்த விசுவாச பயணம் எவ்வளவு அழகாக நடந்திருக்கு. ஒரு சில நிமிடங்களுக்குள் சந்தேகத்தில் இருந்து முழுமையான சரணடைதலுக்கு அவர் வந்துட்டாரு. ஆமா. சரி, இதோட இந்த நிகழ்வு முடிஞ்சிருக்கலாம். ஒரு அருமையான ஹாப்பி என்டிங். ஆனா இயேசு அன்று ஒரு பெரிய சஸ்பென்ஸ் வைக்கிறாரு. உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலாம் நம்புகிறீர், இதைவிட பெரியவற்றை காண்பீர் அப்படின்னு சொல்றாரு. இதுல அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்க போது? ஆமா, இயேசு அங்க ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுக்கிறாரு. என்ன வாக்குறுதி அது? 51வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. ஓ, இது அப்படியே நாம பழைய ஏற்பாட்டுக்கு கொண்டு போனோம்னா அங்க ஒரு பெரிய லிங்க் இருக்கு. பழைய ஏற்பாட்டு தொடர்புனா நீங்க தொடக்க நூல் ஆகமத்துல வர்ற யாக்கோபோட கனவு குறிப்பிடுறீங்களா? சரியா புடிச்சிட்டீங்க. தொடக்க நூல் 28ஆம் அதிகாரத்துல யாக்கோபு தான் அண்ணன் ஏசாவுக்கு பயந்து பாலைவனத்துல தப்பி ஓடுவார். ஆமா, தனியா ஒரு இடத்துல படுத்து தூங்குவார். கரெக்ட். அங்க ஒரு கல்லை தலையணையா வச்சு தூங்கும் போது ஒரு காட்சி பாப்பாரு. ஒரு பெரிய ஏணி பூமியிலிருந்து வானம் வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கும். அதுல கடவுளின் தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமா இருப்பாங்க. அதாவது மனிதர்களால கடவுளை நெருங்க முடியாத அந்த பெரிய இடைவெளிய அந்த ஏணி தான் இணைக்கும். அது விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் இடையிலான ஒரு தொடர்பு. ஓஹோ. இப்போ இயேசு நத்தானியல் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அன்று யாக்கோபு கனவில் கண்ட அந்த ஏணி வேற யாரும் இல்ல, நான் தான். வானத்திற்கும் பூமிக்குமான பாலம் நான் தான் அப்படின்னு சொல்றார். அப்போ வானம் திறந்திருக்கிறது அப்படின்னா கடவுள் இனிமேல் எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஒருவரோ அல்லது அணுக முடியாதவரோ கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இயேசுவின் மூலமாக விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் இடையிலான அந்த பெரிய இடைவெளி நிரப்பப்பட்டு விட்டது. அவர்தான் அந்த உயிருள்ள ஏணி. இது எவ்வளோ பெரிய வெளிப்பாடு! நிச்சயமா. தேவதூதர்கள் வந்து போறாங்க அப்படின்னா நம்மளோட ஜெபங்கள் இயேசுவின் வழியாக தந்தையிடம் செல்கிறது. தந்தையின் அருளும் இரக்கமும் இயேசுவின் வழியாக மனிதர்களுக்கு இறங்கி வருகிறது அப்படிங்கறது அவர் மிக தெளிவா வெளிப்படுத்துறாரு. அருமை. இது வெறும் அத்திமரத்தின் கீழே என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்ச ஒரு அடையாளத்தை கண்டு வியக்கிற விஷயம் அல்ல. இது ஒரு நிரந்தரமான நிலை வாழ்வின் வாக்குறுதி. இதை நினைச்சு பார்க்கும் போது எனக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுது. சொல்லுங்க. நாம பல நேரங்கள்ல நம்மளோட சிறு சிறு உலக தேவைகளை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அது கிடைச்ச உடனே ரொம்ப திருப்தி அடைஞ்சிடறோம். ஆமா, அடிக்கடி நடக்கிறது தான். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், என் உடம்பு சரியாகணும், என் பொண்ணுக்கு நல்ல அட்மிஷன் கிடைக்கணும். இது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இது எல்லாமே அந்த அத்திமரத்தின் கீழ் நடக்கிற சின்ன சின்ன அடையாளங்கள் மாதிரி தான். ஆனா ஆண்டவரோ நமக்கு திறக்கப்பட்ட வானத்தை தர விரும்புறாரு. அவர் நமக்கு நிலை வாழ்வே, அதாவது தம்மோடு என்றென்றும் நேரடி தொடர்பில் இருக்கிற அந்த பாக்கியத்தை தர காத்திருக்கிறாரு. ரொம்ப ஆழமான உண்மை. நம்மளோட எதிர்பார்ப்புகள் பல நேரங்களில் ரொம்ப சின்னதா தற்காலிகமானதா இருக்கு. ஆமா. ஆனா ஆண்டவரோ நமக்கு அளவற்றதை தர காத்திருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற நெருக்கடியான ரொம்ப மன அழுத்தமான உலகத்துல நாமும் நேரடியாக ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள முடியும். நமக்காகவும் அந்த வானம் திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி எவ்வளவு பெரிய ஆறுதல். நிச்சயமா. நத்தானியேல் இயேசுவை நம்பியதற்கு முக்கிய காரணம் இயேசு அவரை அந்த அத்திமரத்தின் கீழ் பார்த்தார் என்பதுதான். ஆனா இதுல இன்னொரு கோணம் இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
என்ன கோணம்? கீழ் தனியா ஜெபிச்சுக்கிட்டு இருந்தப்போ இயேசு உடனே ஓடி போய் நத்தானியேல், நான் இங்க இருக்கேன், உன் ஜெபத்தை கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லல. ஆமா, அவர் நேரா போகல. அவர் அந்த தனிமையில, அந்த அமைதியில நத்தானியேலை கொஞ்ச காலம் விட்டு வைத்தார். சரியான நேரம் வரும்போது பிலிப்பு என்ற ஒரு நபரை அனுப்பி அவரை தட்டி எழுப்பி அழைத்து கொண்டு வர செய்தார். நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கவே இல்லையே, அவர் அமைதியா இருக்கிறாரே அப்படின்னு நம்ம வேதனைப்படலாம். ஆனா ஆண்டவர் உங்களை புறக்கணிக்கவில்லை. உண்மை. ஒருவேளை உங்களுக்கான பிலிப்பு உங்களை தட்டி எழுப்பி வந்து பாரும் அப்படின்னு கூப்பிடுற அந்த சரியான தருணத்திற்காக ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கலாம் இல்லையா? அவர் அமைதியாக இருக்கும் நேரங்களிலும் அவர் உங்களை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ரொம்ப அற்புதமான ஆழமான சிந்தனை இது. ஆண்டவரின் மௌனம் என்பது நிராகரிப்பு அல்ல, அது ஒரு தயாரிப்பு நேரம் என்பதை மிக அழகாக புரிய வச்சீங்க. நன்றி. இதை நாம் பெரிய கோணத்தில் பார்த்தால் இந்த வானம் திறக்கப்படும் காட்சியை இன்றைய முதல் வாசகமான திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாடு வாசகத்தோடு மிக அழகாக இணைக்கலாம். ஓ, திருவெளிப்பாடு நூல்ல வர்ற அந்த புதிய எருசலேம் நகரின் காட்சிக்கும் இதுக்கும் லிங்க் இருக்கா? கண்டிப்பா. வானதூதர் காட்டிய திருநகரான புதிய எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை யோவான் விவரிக்கிறார். அந்த முதல் நூற்றாண்டோட இறுதி பகுதியில திருச்சபையோட நிலைமை என்னவா இருந்துச்சு? ஏன்னா நாம புரிஞ்சுகிட்ட வரைக்கும் உரோமை பேரரசு கிறிஸ்தவர்களை சும்மா விடலையே. ஆமா, நிச்சயமா. இத நாம முழுமையா புரிஞ்சுக்க அந்த உரோமை பேரரசன் டொமிஷியன் ஆட்சி செஞ்ச அந்த இருண்ட காலகட்டத்துக்கு நாம கொஞ்சம் போனோம். டொமிஷியன் காலத்துல தான் இது நடந்துச்சு. ஆமா, அந்த காலகட்டத்துல கிறிஸ்தவர்கள் சந்திச்ச துன்புறுத்தல்களை நாம கற்பனை செஞ்சு பாக்குறத விட ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அதாவது அரசாங்கத்தை எதிர்க்கிறவங்க அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தப்பட்டு சிறைச்சாலை, சித்திரவதை, மரணம்னு அவங்களோட அன்றாட வாழ்க்கையே ஒரு பெரிய ஒரு போராட்டமா மாறிடுச்சு. குடும்பங்களை இழந்து சொத்துக்களை இழந்து நின்ன அந்த மக்களுக்கு நம்பிக்கை முற்றிலுமா தளர்ந்து போச்சு. ஆண்டவர் நம்மை கைவிட்டுட்டாரா, நம்மளோட பாடுகளுக்கு ஒரு முடிவே கிடையாதான், ஏன் இத்தனை கொடூரமான சாவுகளை நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு விரக்தியான மனநிலையில மக்கள் இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு கடுமையான விரக்தியில இருக்கும்போதுதான் பத்மு தீவுல நாடு கடத்தப்பட்டிருந்த அந்த திருத்தூதர் யோவானுக்கு ஆண்டவர் இந்த மாபெரும் காட்சியை கொடுக்கிறார் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதாவது ஒரு நம்பிக்கை வெளிச்சத்தை அவங்களுக்கு காட்டணும்னு ஆண்டவர் முடிவெடுக்கிறாருன்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாமா? 100க்கு 100 உண்மை. இதோட மூல மொழியான அந்த கிரேக்க வார்த்தையை பார்த்தோம்னா இது நமக்கு இன்னும் தெளிவா புரியும். ஓ, மூல மொழியில என்ன வார்த்தை வருது? திருவெளிப்பாடு அப்படிங்கிறதுக்கு கிரேக்க மொழியில அப்போகாலிப்சிஸ் அப்படின்னு பேரு. அப்போகாலிப்சிஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நம்ம நவீன உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த சினிமாக்கள் எல்லாம் அப்போகாலிப்ஸ்னாலே உலகம் அழிய போகுது, ஏதோ எரிமலை வெடிக்க போகுதுன்னு ஏதோ பேரழிவை காட்டுற வார்த்தையா மாத்திட்டாங்க இல்லையா? ஆமா ஆமா, அது ஒரு தவறான புரிதல். ஆனா பைபிள்ல அந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் திரையை விளக்குதல் அல்லது மறைந்திருப்பதை வெளிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஓ, மறைந்திருப்பதை வெளிப்படுத்துதல். ஆமா, அதாவது வெளியில நடக்கிற இந்த மரணங்களையும் அடக்குமுறையும் தாண்டி அந்த திரைக்கு பின்னாடி ஆண்டவர் என்ன செஞ்சுகிட்டு இருக்கார் அப்படிங்கறத யோவானுக்கு திரையை விளக்கி காட்டுறார். அப்போ நாம பாக்குறதும் ஆண்டவர் பாக்குறதும் முற்றிலும் வேற வேற கோணமா இருக்கு. உலக பார்வையில அது வெறும் ரத்தம் சிந்துற அழிவா தெரியுது. ஆனா ஆண்டவரோட பார்வையில அவர் ஒரு மாபெரும் வெற்றியை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். சரியா சொன்னீங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கவனிச்சேன். இந்த வாசகத்துல ஆண்டவரை ஆட்டுக்குட்டி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பொதுவா ஆட்டுக்குட்டின்னா ஒரு மென்மையானது, ஒரு பலவீனமான அடையாளமா தானே பாப்பாங்க. இதுக்கு மூல மொழியில என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? ஆக்சுவலா கிரேக்கத்துல இங்க அம்னோஸ் அப்படிங்கிற வார்த்தை வருது. அம்னோஸ். ஆமா, இது சாதாரணமா வயல்ல மேயற ஆட்டுக்குட்டிய குறிக்கல, மாறாக நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உலகத்தை மீட்ட அந்த பலியான கிறிஸ்துவ தான் அம்னோஸ்னு சொல்றாங்க. ஓ, பலியான கிறிஸ்து. ஆமா, அடிபட்டு ரத்த சிந்தி பலியான அந்த ஆட்டுக்குட்டி தான் இப்போ ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆளும் ஒரு இறுதி வெற்றியாளரா காட்சி அளிக்கிறார். இது அந்த அடக்குமுறைக்கு உள்ளான கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு தைரியத்தை கொடுத்திருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. பலியாகிறது தோல்வி கிடையாது, அதுதான் வெற்றியின் தொடக்கம் அப்படிங்கறது இது ஆழமா உணர்த்துது. இங்கதான் எனக்கு ஒரு வலுவான சந்தேகம் வருது. என்னன்னு சொல்லுங்க. பொதுவாவே திருவெளிப்பாடு புத்தகம்னு சொன்னாலே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கும். ஏன்னா அதுல வரக்கூடிய காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கொடூரமான மிருகங்கள், டிராகன்கள், தீ நெருப்பு, பயங்கரமான அடையாளங்கள்,
அப்படின்னு ஒரு பதட்டமான சூழல் தான் அந்த புத்தகம் முழுசும் பரவி இருக்கும். உண்மைதான். ஆனா இந்த குறிப்பிட்ட 21வது அதிகாரத்துல வர்ற வாசகத்துல திடீர்னு ஒரு கல்யாண வீடு மாதிரி ஒரு மணமகள் வர்றாங்க, ஒளி வீசும் நகரம் கீழே இறங்குதுன்னு ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் காட்சி மாறுதே. திருவெளிப்பாடு புத்தகத்தோட மையத் துணியே இங்க மாறி போன மாதிரி இருக்கே. இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்? உங்க கேள்வி ரொம்ப அவசியமான ஒண்ணு. அந்த திடீர் முரண்பாட்டுக்கு காரணம் என்னன்னா, நீங்க சொன்ன அந்த முந்தைய அதிகாரங்கள்ல வர்ற டிராகன்களும் மிருகங்களும் திருச்சபையை அழிக்க நினைக்கும் உலகத்துல இருக்கிற தீமையின் அடையாளங்கள். ஓ, அதெல்லாம் தீமையின் அடையாளங்களா? ஆமா. அதாவது திருச்சபை இந்த பூமியில சந்திச்சுக்கிட்டு இருக்கிற போராட்டங்களோட ஒரு நேரடி பதிவு அது. ஆனா இந்த 21வது அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது அந்த போர் முழுமையா முடிவுக்கு வந்துருச்சு. போர் முடிஞ்சிருச்சு. ஆமா, தீமை முற்றிலுமா தோற்கடிக்கப்பட்டு ஆண்டவரின் இறுதி வெற்றி நிலைநாட்டப்பட்டுருச்சு. போர் முடிஞ்ச பிறகு போர்க்களத்துல அமைதி திரும்புற மாதிரி இப்ப வெற்றி விழ ஆரம்பிக்குது. வாவ், அதனாலதான் அந்த பயமுறுத்துற காட்சிகள் எல்லாம் மறைஞ்சு ஒரு அமைதியான மகிழ்ச்சியான திருமண கொண்டாட்டம் போல அந்த காட்சி மாறுது. கரெக்ட். ஓஹோ, அதாவது முந்தைய அதிகாரங்கள்ல நடந்த அந்த போராட்டங்கள் எல்லாம் இந்த இறுதி வெற்றிக்கான ஒரு தயாரிப்பு கட்டன்னு சொல்லலாம். ஆமா, ஒரு தயாரிப்பு தான். சரி, அப்படிப்பட்ட அந்த வெற்றி விழா எப்படி இருக்குன்னு யோவான் விவரிக்கிறார். அந்த வானதூதர் அவரை ஒரு பெரிய மலைக்கு கொண்டு சென்று ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆமா. அதுக்கு பிறகு தூய ஆவி யோவானை ஆட்கொள்ள திருநகரான புதிய எருசலேம் கடவுளிடமிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருவதை காட்டுறார். இங்க மணமகள்னு சொல்லப்பட்டிருக்கிறதும் புதிய எருசலேம்னு சொல்லப்பட்டிருக்கிறதும் ஒண்ணுதானா? இரண்டும் ஒன்றுதான். இங்க மணமகள் என்பது வேறு யாரும் இல்ல, அது ஆண்டவருடைய திருச்சபை தான். ஓ, திருச்சபை தான் மணமகள். ஆமா. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரோட மணமகளா உருவகப்படுத்துவாங்க. அதே மரபை இங்க புதிய ஏற்பாட்டிலையும் தொடர்றாங்க. பலியான ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தால மீட்டெடுத்த திருச்சபையை தான் தன்னுடைய மணமகளா ஏத்துக்கிறார். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நாம கவனிக்கணும். அந்த புதிய எருசலேம் நகரம் கடவுளிடமிருந்து வானத்திலிருந்து கீழே இறங்கி வருவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன். பொதுவா மனிதர்கள் நம்மளோட முயற்சிகள் மூலமா மேல போகணும், வானத்தை எட்டணும் தான் ஆசைப்படுவோம் இல்லையா? ஆமா, மனித இயல்பு அதுதான். உதாரணத்துக்கு அந்த மனிதர்கள் பாபேல் கோபுரத்தை கட்டும்போது கூட தங்களோட திறமையால வானத்தை எட்டணும் தானே நினைச்சாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நகரம் மேல இருந்து கீழே இறங்கி வருது. அப்படின்னா இது மனிதர்களோட சொந்த முயற்சியாலேயோ அவங்களோட திறமையாலேயோ கட்டப்பட்ட அமைப்பு கிடையாதுன்னு அர்த்தம் வருதா? சரியா கணிச்சிங்க. இந்த திருச்சபை அப்படிங்கிறது மனித கரங்களால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் அல்ல. இது முற்றிலும் ஆண்டவரின் தூய செயல். ஓ, ஆண்டவரின் செயலா? ஆமா. மனிதர்கள் தங்களுடைய பாவத்தால உலகத்தை எவ்வளவு கெடுத்து வச்சிருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய கிருபையினால வானத்திலிருந்து ஒரு புதிய தூய்மையான நகரத்தை, அதாவது தன்னுடைய திருச்சபைய இந்த பூமிக்கு கொண்டு வரார். இது முழுக்க முழுக்க ஆண்டவரோட கொடை. அப்போ இதை நான் இப்படி புரிஞ்சுக்க முயற்சிக்கிறேன். ஒரு கல்யாண பொண்ணு தன்னை தயார்படுத்திக்கிறாங்கன்னு சொன்னா சும்மா வெளிப்படையான அலங்காரங்கள் செஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது. இந்த இடத்துல அந்த மணமகள் தயார்படுத்தப்படுற விதம் வேற மாதிரி இருக்குன்னு தோணுது. எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு தீயில சுடப்பட்ட தங்கம் எப்படி தன்னுடைய மாசுகளை எல்லாம் இழந்து தூய்மையா வெளியே வருமோ, ஆமா, அந்த மாதிரி முதல் நூற்றாண்டுல கிறிஸ்துவர்கள் அனுபவிச்ச அந்த பாடுகள், துன்புறுத்தல்கள் எல்லாமே இந்த மணமகளான திருச்சபைய தூய்மைப்படுத்துற ஒரு செயல்பாடா இருந்திருக்குன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. எந்த ஒரு களங்கமும் இல்லாத தூய மணமகளா மாத்துறதுக்கான ஒரு நெருப்பு களம் சொல்லலாமா? இது ரொம்ப ஒரு ஆழமான ஒப்பீடு, வெறும் மேலோட்டமான அழகுபடுத்துதல் அல்ல இது. நீங்க சொல்ற மாதிரி பாடுகள் அப்படிங்கிற அந்த நெருப்புக்குள்ள கடந்து வரும்போதுதான் திருச்சபையோட உண்மையான விசுவாசம் இன்னும் அதிகமா ஒளிர ஆரம்பிக்குது. பாடுகள் திருச்சபைய அழிக்கல, மாறாக அதை புடம் போட்டு தூய்மைப்படுத்துது. அதனாலதான் அந்த நகரம் அவ்வளோ பிரகாசமா ஒரு மாசற்ற மணமகள் போல யோவானின் கண்களுக்கு தெரியுது. வாவ், அந்த பிரகாசத்தை பத்தி அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. 11வது வசனத்துல அந்த நகரம் விலை உயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் ஒளிர்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்கே கடவுளின் மாட்சி விளங்கிற்றுன்னு வாசிக்கிறோம்.
ஒரு படிகக்கல் அப்படின்னு சொல்றப்போ அது வெளிப்படையான ஒளிவு மறைவற்ற தன்மையை காட்டுதுன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். அந்த படிகக்கல் போன்றும் அப்படிங்கிற வார்த்தை அதோட வெளிப்படைத்தன்மையையும் பாவம் நுழைய முடியாத ஒரு மாசற்ற தூய்மையையும் காட்டுது. உலகத்துல இருக்கிற நகரங்கள்ல எத்தனையோ ரகசியங்கள், அரசியல் சூழ்ச்சிகள், இருளான விஷயங்கள் இருக்கும். ஆனா இந்த புதிய எருசலேம்ல மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாமே பளிங்கு மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கு. அதோட அங்க சூரியனும் நிலவோ தேவையில்லைன்னே திருவழிப்பாட்டோட மற்ற பகுதிகளில் நம்ம வாசிக்கிறோம். ஆமா ஆமா, ஏன்னா ஆண்டவரோட மாட்சிமையே அந்த நகரத்துக்கு ஒளியா இருக்கு. அந்த இருண்ட நிலவரைகள்லயும் இருட்டு சிறைகள்லயும் பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த ஆதி கிறிஸ்தவ மக்களுக்கு ஒளியே வடிவான ஒரு பிரம்மாண்டமான நகரத்துல அவங்களுக்கு ஒரு இடம் இருக்குன்னு தெரிஞ்சா அது எவ்வளவு பெரிய ஒரு விடுதலை கொடுத்திருக்கும். அந்த இருளை போக்க ஆண்டவரின் பிரசன்னமே போதுமானதா இருக்கு. சரி, இப்போ இந்த நகரத்தோட கட்டமைப்பு பத்தி ஒரு கணித அடிப்படையில நுணுக்கமா சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம கவனிப்போம். சொல்லுங்க. ஒரு 12 பெரிய வாயில்கள் இருக்கு. அந்த வாயில்கள்ல இஸ்ரேல் மக்களின் 12 குலங்களின் பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கு. அதே போல அந்த நகரத்தின் மதிர்ச்சுவருக்கு 12 அடிக்கற்கள் இருக்கு. அதுல ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த 12 அப்படிங்கிற எண் நீங்க திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டிருக்கு பாத்தீங்களா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இடையில ஒரு பெரிய பாலம் கட்டுற மாதிரி எனக்கு தோணுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் அந்த வாசகத்தோட மிக முக்கியமான ஒரு இறையியல் பகுதின்னு சொல்லணும். அந்த 12 வாயில்கள் இஸ்ரேல் மக்களோட 12 குலங்களை குறிக்குது. அதாவது பழைய உடன்படிக்கை. சரி. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் எப்படி இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்து அவங்கள வழி நடத்தினாரோ அந்த ரட்சிப்பின் வரலாற்றின் ஒரு தொடர்ச்சி தான் இது. ஓ, ரட்சிப்பின் வரலாறு. ஆமா. அடுத்ததா வரக்கூடிய 12 அடிக்கற்கள் பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களை குறிக்குது. இது புதிய உடன்படிக்கை, அதாவது புதிய ஏற்பாட்டு திருச்சபை. இங்க ஆண்டவர் பழையதையும் புதியதையும் பிரிக்கல, மாறாக இணைக்கிறார். ரட்சிப்பின் வரலாறு அப்படிங்கிறது எங்கேயும் துண்டிக்கப்படல. ஆமா, பழைய ஏற்பாட்டின் வாக்குறுதிகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டின் திருத்தூதர்கள் வழியாக கட்டப்பட்ட திருச்சபையில முழுமை அடையுது அப்படிங்கறத இந்த கட்டமைப்பு நமக்கு ரொம்ப தெளிவுபடுத்துது. இதுல நான் கவனிச்ச ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு அடிக்கல் அப்படிங்கிறது ஒரு கட்டடத்துல வெளியில தெரியாத ஒரு பகுதி. ஆனா அதுதான் மொத்த கட்டடத்தோட பாரத்தையும் தாங்கி நிக்கும் இல்லையா? கரெக்ட், அதுதான் அஸ்திவாரம். அப்போ இன்னைக்கு நாம கொண்டாடுறோம் புனித பர்த்தலமேயோ. இந்த 12 அடிக்கற்களில் ஒருவர். விண்ணக நகரத்தின் அந்த பிரம்மாண்டமான சுவர்களை தாங்கி பிடிக்கும் ஒரு வலிமையான அடித்தளம் அவர்னு நினைக்கும் போது ரொம்ப வியப்பா இருக்கு. ஆமா, ஒரு மாபெரும் அடித்தளம் அவர். ஒரு சாதாரண மனிதரா இருந்து எப்படி அவர் இந்த மாபெரும் அடித்தளமா மாறினார்? அவர் செஞ்ச தியாகத்தோட ஆழத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. புனித பர்த்தலமேயோட வாழ்க்கைய பார்த்தோம்னா, அவர் இயேசுவுக்காக அர்மேனியா போன்ற பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சு நற்செய்தி அறிவிச்சார். வரலாற்று பதிவுகளின்படி அவர் எதிர்கொண்ட மரணம் மிகவும் கொடூரமானது. அவரை உயிரோடு தோல் உரித்து கொன்றதாக பாரம்பரியம் சொல்லுது. ஐயோ, உயிரோடு தோல் உரித்தார்களா? ஆமா, தன்னுடைய உடலையே ஆண்டவருக்காக முழுமையா கையளிச்சார். இப்படிப்பட்ட ஒரு அதீத தியாகமோ கொடூரமான பாடுகளும் தான் அந்த விண்ணக நகரத்தின் அசைக்க முடியாத அடித்தளமா மாறுது. வெறும் செங்கலால கட்டப்படல, இரத்தத்தாலும் அசைக்க முடியாத விசுவாசத்தாலும் தான் திருச்சபையோட அடிக்கற்கள் நடப்பட்டிருக்கு. இது கேட்கும் போதே மனசுக்கு ரொம்ப கனமா இருக்கு. தன்னுடைய தோலையே உரிச்சாலும் ஆண்டவர் மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை அவர் கொஞ்சம் கூட விடல. ஆமா, அவர் சொன்னா ஏதோ பேரளவுல அடிக்கல் ஆகல, தன்னுடைய மொத்த உயிரையும் உடலையும் உருக்கிதான் அந்த இடத்த பிடிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட தியாகிகளோட ரத்தத்தின் மேலதான் இன்னைக்கு நாம உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த திருச்சபை எழுப்பப்பட்டிருக்குன்னு நினைக்கும் போது ஒரு பெரிய பிரமிப்பு வருது. உண்மையான வார்த்தைகள். புயலோ மழையோ என்ன துன்பம் வந்தாலும் இந்த அடித்தளம் அசையாதுங்கிறது நமக்கு தெளிவா புரியுது. ஆனா அதே நேரத்துல ஒரு நடைமுறை சிக்கல் என் மனசுல எழும்புது. என்ன சிக்கல்னு சொல்லுங்க. இப்போ முதல் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்களுக்கு இந்த காட்சி ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துருக்கோன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல நிறைய போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண மனிதன் எடுத்துக்குவோம். சரி. ஒரு பக்கம் தீராத வியாதி, இன்னொரு பக்கம் வேலை இழப்பு, குடும்பத்துல பொருளாதார பிரச்சனை, மன அழுத்தம்னு ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் இதை படிக்கும்போது வானத்திலிருந்து ஒரு ஒளிரும் நகரம் இறங்கி வருது, இதெல்லாம் ஏதோ வானத்துல நடக்கிற விஷயம், இதுக்கும் என்னோட அன்றாட பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவங்க கேட்க மாட்டாங்களா? அவங்களுக்கு இந்த காட்சி எப்படி நடைமுறையில உதவியா இருக்கும்? நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய பேரோட மனசுல இருக்கிற நிஜமான ஒரு கேள்விதான் இது. ஆமா, இத புரிஞ்சுக்க நாம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்.
இந்த விண்ணக நகரம் அப்படிங்கிறது ஏதோ இருந்த பிறகு நாம போக போற ஒரு கற்பனை உலகம் கிடையாது. அப்புறம் என்னது இது? இது நம்முடைய தற்போதைய அடையாளத்தை பத்தினது. இன்னைக்கு வியாதியாலையும் பொருளாதார பிரச்சனையாலையும் கஷ்டப்படுறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் இந்த உலகத்துல அனாதைகள் அல்ல, தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. ஓ, ஒரு பக்கம் நம்முடைய இந்த உலகப்பாடுகள் நிரந்தரமானது கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கை இது கொடுக்குது. இன்னொரு பக்கம் நாம் ஏதோ ஒரு சின்ன கூட்டத்தை சேர்ந்தவங்க கிடையாது. புனித பர்த்தலமேயு போன்ற தியாகிகளின் ரத்தத்தால கட்டப்பட்ட மாபெரும் திருச்சபையின் ஒரு அங்கம் நாம். அந்த ஒளிரும் நகரத்தின் குடிமக்கள் நாம். இந்த உணர்வு எப்பேற்பட்ட தனிமையையும் எதிர்கொள்ற ஒரு பெரிய ஆறுதலை தரும். அதாவது நம்முடைய வேர்கள் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு உறுதியானதுன்னு நாம முதல்ல உணரணும். நம்ம தனியாள் கிடையாது, 12 திருத்தூதர்கள் கட்டி எழுப்பிய ஒரு மாபெரும் ஆன்மீக குடும்பத்தோட வாரிசுகள் நாம. கரெக்ட். அந்த ரத்தம் நம்ம நரம்புகள்லயும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்தாலே முன்னாடி இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை எதிர்கொள்ள ஒரு புது பலம் கிடைச்சிடும் சொல்றீங்க. அதேதான். இத நாம இன்னொரு கோணத்துல இருந்து யோசிக்கணும். அதுதான் இன்னைக்கு நேயர்களுக்கு நான் கொடுக்க விரும்புற ஒரு புதிய சிந்தனை. சொல்லுங்க. நீங்க அந்த விண்ணக நகரத்தை ஏதோ தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்கிற பார்வையாளர்கள் அல்ல. ஏதோ ஒரு நாள் மேல இருந்து வரப்போகுதுன்னு கைய கட்டிட்டு காத்துக்கிட்டு இருக்கிற ஆட்களும் அல்ல. ஆண்டவருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் செயல்பட்டுகிட்டு இருக்கிறார். இத இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நாம பார்வையாளர்கள் இல்லனா பின்ன வேற யாரு? நாம என்ன பண்றோம்? நாம் அனைவரும் சக வேலையாட்கள். இன்று நீங்கள் உங்கள் வீடுகளில் காட்டும் பொறுமை, வேலை பார்க்கும் இடங்களில் வாழும் நேர்மையான வாழ்க்கை, மற்றவர்கள் உங்களை காயப்படுத்தும் போது நீங்கள் காட்டும் மன்னிப்பு, உங்கள் உறுதியான விசுவாசம், இது எல்லாமே அந்த விண்ணக நகரத்தை இந்த பூமியிலேயே கட்டி எழுப்பும் வேலைகள்தான். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த புதிய எருசலேமின் உயிருள்ள கற்கள். உங்களோட ஒவ்வொரு சின்ன சின்ன தியாகமும் அந்த நகரத்தின் சுவர்களை இன்னும் உறுதியாக்குது. வாவ், மனசுக்கு ரொம்ப நிறைவான ஒரு சிந்தனை. நம்முடைய அந்த சின்ன சின்ன அன்பு செயல்கள், நம்முடைய சகிப்புத்தன்மை, இது எல்லாமே வெற்றி செயல்கள் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அது எல்லாமே அந்த விண்ணக நகரத்தை இங்க பூமியில கட்டி எழுப்புறதுக்கான கற்கள்னு சொல்லும்போது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு பெரிய ஒரு அர்த்தம் கிடைக்குது. நம்மோட வலிகள், கண்ணீர் எதுவுமே வீண் போகாது. எல்லாமே அந்த புதிய எருசலேமின் கட்டுமானத்துக்கு பயன்படுதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆம், ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும் பொறுப்பை நம் ஒவ்வொருவர் கையிலும் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம அலசின விஷயங்கள் உண்மையிலேயே நம்முடைய விசுவாச பயணத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கு. திருவெளிப்பாடு அப்படிங்கிறது ஒரு பயமுறுத்துற புத்தகம் அல்ல, அது நம்பிக்கையின் புத்தகம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, பலியான ஆட்டுக்குட்டியான இயேசு பாடுகள் எனும் நெருப்பை கொண்டு தன் திருச்சபையை ஒரு மாசற்ற மணமகளாக தூய்மைப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டின் 12 குலங்களும் புதிய ஏற்பாட்டின் 12 திருத்தூதர்களும் இணைந்து அந்த புதிய எருசலேமின் அசைக்க முடியாத அடித்தளமாக இருக்கிறார்கள். தோலுரிக்கப்பட்டாலும் தன் விசுவாசத்தை விடாத புனித பர்த்தலமேயு அந்த அடித்தளங்களில் ஒருவர். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பாடுகள் நிரந்தரம் அல்ல, நாமும் உயிருள்ள கற்களாக மாறி இந்த ஒளிரும் விண்ணக நகரத்தை பூமியில் கட்டியெழுப்பும் மாபெரும் பொறுப்பில் இருக்கிறோம் அப்படிங்கறத ரொம்ப அழகா பார்த்தோம். இந்த உண்மைகள் நம்முடைய அன்றாட போராட்டங்களில் நமக்கு தைரியத்தையும் விடாமுயற்சியையும் கொடுப்பதாக அமையட்டும். நிச்சயம். இதை கேட்க ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. ஒரு சாதாரண கிராமத்து மனுஷன் தன்னுடைய முன்முடிவுகளை உடைச்சதுனால விண்ணக எருசலேமின் அடிக்கல்லா மாறுகிறார். திருத்தூதர்கள் அடித்தளமாக இருக்கலாம், ஆனால் நாமும் அந்த திருநகரின் உயிருள்ள கற்களாக இருக்கிறோம். இதை இன்றைய பதிலுரை பாடல், அதாவது திருப்பாடல்கள் 145 ரொம்ப அழகா சொல்லுது. ஆண்டவரே அன்வர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் அப்படிங்கிறது தான். நான் படிச்ச ஒரு வரலாற்று சோர்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தாவீது அரசர் இதை எழுதும் போது அவர் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான நிலைமையில இருந்தாருன்னு போட்டிருந்தது. ஆமா, ஒரு அரசரா இருந்தார். அதுதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு அரசர் தன்னோட அதிகாரத்தை பத்தி பேசாம கடவுளோட அரசை பத்தி பாடுறது கொஞ்சம் முரண்பாடா இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அப்போ இந்த திருப்பாடல் எழுதப்பட்டதோட வரலாற்று பின்னணியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. அந்த வரலாற்று பின்னணியை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். இப்போ சொல்லுங்க. இஸ்ரேல் மக்களோட வரலாற்றிலேயே ரொம்ப புகழ்பெற்ற வலிமையான அரசர்னா அது தாவீது தான். ஆமா, அது எல்லாருக்கும் தெரியும். அவர் சுத்தி இருக்கிற எல்லா எதிரிகளையும் தோற்கடிச்சிட்டார், ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டார். ஆனா பாத்தீங்கன்னா அவர் வயதான காலத்துல தன்னோட சொந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறார். ஓ, வயசான காலத்திலயா? ஆமா, வரலாற்று ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, தாவீது தன்னோட சொந்த குடும்பத்துக்குள்ள நடந்த அந்த குழப்பங்கள், குறிப்பா தன்னோட மகன் அப்சலோம் தனக்கு எதிராக செஞ்ச கிளர்ச்சி, அப்புறம் அவர் செஞ்ச தனிப்பட்ட பாவங்கள்,
உரியா விஷயத்துல செஞ்சது அந்த மாதிரி. கரெக்ட். இது எல்லாத்தையும் அவர் உணர்ந்தார். அதாவது மனிதர்களோட வல்லமை வந்து எவ்வளவு ஈஸியா உடைஞ்சு போகக்கூடியது அப்படிங்கிற அந்த மெக்கானிசமா அவர் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டார். அப்படியா? ஆமா, அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துகிட்டே அவர் என்ன உணர்றாருன்னா, என்னோட இந்த உலகளாவிய அரசு அப்படிங்கிறது அழியக்கூடியது, இது கொஞ்ச காலத்துல மறைஞ்சிடும், ஆனா ஆண்டவரோட அரசு மட்டும்தான் தலைமுறையாக நிலைத்திருக்கும் அப்படிங்கறத அவர் உணர்றார். வாவ். அந்த புரிதல்ல இருந்து வந்த பாடல் தான் இந்த திருப்பாடல் 145. ஓ, அப்ப தன்னோட பலவீனத்தை முழுசா உணர்ந்த ஒரு அரசரோட வெளிப்பாடு தான் இதுன்னு சொல்றீங்க. ஆமா, 100%. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நான் சோர்சஸ்ல பார்த்தேன். என்னன்னா இது ஒரு அக்ராஸ்டிக் போயம், அதாவது அகரவரிசை பாடல்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, அகரவரிசை பாடல் தான். எப்ரேய மொழியில இருக்கிற அந்த ஆல்பபெட்ஸ் வரிசையில அமைக்கப்பட்டிருக்குன்னு படிச்சேன். ஆனா எனக்கு இங்க என்ன கேள்வினா, கேளுங்க. ஒரு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்தை எழுதும்போது ஒருத்தன் ஏன் உட்காந்து ஏபிசிடின்னு வரிசைப்படுத்தி ஒரு ஃபார்மேட்குள்ள எழுதணும்? இது வந்து கொஞ்சம் மெக்கானிக்கலா இல்லையா? நீங்க சொல்றது புரியுது. இது ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா மேலோட்டமா பார்த்தா அது ஒரு லிட்ரரி டிவைஸ் மாதிரி, அதாவது ஒரு இலக்கிய உத்தி மாதிரி நமக்கு தெரியலாம். ஆமா, அப்படிதான் தோணுது. ஆனா பண்டைய எபிரேய கலாச்சாரத்துல இதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஓ, 2 காரணமா? என்னென்ன அது? முதல் காரணம் பாத்தீங்கன்னா மனப்பாடம் செய்யறதுக்கு. அந்த காலத்துல எல்லார் கையிலயும் திருவிவிலியம் பிரிண்ட் ஆகி இருக்காது இல்லையா? ஆமா, பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் அப்ப கிடையாது. அதான் மக்கள் வந்து காதால கேட்டுதான் மனப்பாடம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அகரவரிசையில் அமைக்கும் போது அடுத்தடுத்து என்ன வரி வரும்னு ஈஸியா அவங்க மூளைக்குள்ள பதியும். ஓ, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்போ இது ஒரு ஏன்ஷியன்ட் நிமோனிக் டிவைஸ் மாதிரி செயல்பட்டிருக்கு. அதேதான், எக்ஸாக்ட்லி. சரி, அப்போ 2வது காரணம் என்ன? 2வது வந்து ஒரு ஆழமான இறையியல் காரணம். அதாவது எபிரேய மொழியோட முதல் எழுத்து வந்து அலஃப், கடைசி எழுத்து வந்து தாவ். ஓகே, ஆல்பா ஒமேகா மாதிரி. ஆமா, கரெக்ட். ஒரு பாடல்ல ஆலிஃப்ல ஆரம்பிச்சு தாவுல முடிக்கும் போது அது ஒரு முழுமையை குறிக்குது. முழுமைனா என்ன சொல்றீங்க? அதாவது மனித வாழ்க்கையில இருக்கிற அத்தனை உணர்வுகளையும், சந்தோஷம், துக்கம், ஏமாற்றம், கோபம்னு எல்லாத்தையும் A to Z ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறது தான் அதோட அர்த்தம். வாவ், அது ரொம்ப ஆழமா இருக்கு. ஆமா, எபிரே மொழியில திருப்பாடல்கள் நூலுக்கு தெஹிலீம் அப்படின்னு பேரு. தெஹிலீம்னா என்ன அர்த்தம்? இதுக்கு வந்து புகழ்ச்சிகள் அப்படின்னு அர்த்தம். முழு திருப்பாடல்கள் நூலுமே மனிதர்களோட பலவிதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினாலும் அதோட இறுதி இலக்கு வந்து ஆண்டவரை புகழ்றது தான். ஓகே, இது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணுவோம். சொல்லுங்க. இப்போ மனிதர்களோட அரசுகள், உதாரணமா ரோம பேரரசு, அப்புறம் பிரிட்டிஷ் பேரரசு எல்லாம் ஒரு காலத்துல உலகத்தையே ஆண்டாங்க, கொடி கட்டி பறந்தாங்க. ஆமா, பெரிய சாம்ராஜ்யங்கள். ஆனா அப்புறம் காலப்போக்குல என்ன ஆச்சு? அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. வெறும் வரலாற்று புத்தகங்கள்ல மட்டும்தான் இப்ப அவங்க பேர் இருக்கு. உண்மைதான். ஆனா இன்னைக்கு நாம வாசிக்கிற 13வது வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அதாவது, உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறையாக உள்ளது அப்படின்னு. ஆமா, உலக அரசர்கள் வந்து தங்களோட ஆளுகையை தக்க வச்சுக்க அதிகாரத்தையும் ஆயுதங்களையும் பயமுறுத்தலையும் தான் அவங்க பயன்படுத்தினாங்க. கரெக்ட். ஆனா ஆண்டவரோட அரசு அப்படி இல்ல. ஆமா, ஆண்டவரோட அரசு அன்பாலையும் இரக்கத்தாலையும் கட்டப்படுது. அதுதான் 17 மற்றும் 18வது வசனங்கள்ல நாம பாக்குறோம். 17வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர், அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? நீங்க வந்து நீதி அப்புறம் இரக்கம் இது 2 ஒன்னா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, சரியான தண்டனை கொடுக்கிறது. இரக்கம் அப்படின்னா என்ன? அவங்கள தண்டிக்காம மன்னிக்கிறது. கரெக்ட். பிராக்டிக்கலா பார்த்தா இது 2 ஆப்போசிட்ஸ் ஆச்சே. அதாவது முரண்பாடான விஷயங்கள் தானே. கண்டிப்பா. ஒரு நீதிபதியால எப்படி ஒரே நேரத்துல நீதியாவும் இரக்கமாவும் இருக்க முடியும்? இத நம்ம சோர்சஸ் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது? நீங்க கேட்டது மிகச்சரியான கேள்வி. ஏன்னா நம்ம மனித அறிவுக்கு இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தான் தெரியும். ஆமா, அப்படிதானே தோணுது. ஆனா எபிரேயர் சிந்தனையில நீதி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு, அதாவது சதாகா அப்படிங்கிற வார்த்தைக்கு வெறும் தண்டனை வழங்குதல்னு அர்த்தம் கிடையாது. ஓ, அப்போ வேற என்ன அர்த்தம்? விவிலிய விரிவுரைகள் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரோட நீதிங்கிறது உடைந்து போன ஒரு விஷயத்தை மீண்டும் சரியாக்குவது. செட்டிங் திங்ஸ் ரைட்னு சொல்றீங்களா? ஆமா, ஒரு மனிதன் பாவம் செஞ்சு உடைஞ்சு போயிருக்கும் போது அவனை தண்டிச்சு அழிச்சிடுறதுல வந்து கடவுளுக்கு எந்த வெற்றியும் இல்ல. அவனை மீண்டும் ஒரு முழுமையான மனிதனா மாத்துறது தான் அவருடைய நீதி. அந்த மாற்றுதல் நடக்கணும்னா அங்க கண்டிப்பா இரக்கம் தேவை. அதனாலதான் ஆண்டவரோட வல்லமை வந்து மக்களை அச்சுறுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல,
அவருடைய வலிமையே அவருடைய இரக்கத்தின் வெளிப்பாடுதான் அப்படின்னு நம்ம சோர்சஸ் ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. வாவ், இது நிஜமாவே ஒரு மைண்ட் ப்ளோயிங் விஷயம். ஆமா, ஏன்னா நீதிங்கிறது தண்டிக்கிறது இல்ல, உடைஞ்சதை சரி செய்யறது. அப்படி சரி செய்ய இரக்கம் தேவை. கரெக்ட். இத புரிஞ்சுக்கிட்டா கடவுளை பத்தின நம்ம பார்வையே மொத்தமா மாறிடுது இல்லையா? கண்டிப்பா மாறிடும். இப்போ அடுத்ததா 18வது வசனத்துக்கு வருவோம். வாசிங்க. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆமா, இங்க பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தைகளை நம்ம லிங்குஸ்டிக் சோர்சஸ் எப்படி விளக்குது? இப்போ அந்த வசனத்துல அண்மையில் அப்படிங்கிற வார்த்தைக்கு எப்ரே மூல மொழியில கரோவ் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கரு அப்படின்னா என்ன? இதுக்கு என்ன அர்த்தம்னு நான் காமெண்ட்ரிஸ்ல அலசும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ, அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரோவ் அப்படின்னா வெறும் பிசிக்கலா, அதாவது உடல் அளவுல பக்கத்துல நிற்கிறது கிடையாது. பின்ன வேற என்ன? இதயத்தால உணர்வால ரொம்ப நெருக்கமா இருக்கிறது. அதாவது ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி கட்டி அணைச்சுக்கிட்டு இருப்பாங்களோ அந்த அளவுக்கான ஒரு நெருக்கம் அது. ஓ, அகிலத்தையே படைச்சு ஆள்ற கடவுள் ஒரு சிஇஓ மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாக்குறவர் கிடையாது. ஆமா, அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறவர் இல்ல, அவர் நமக்கு கரோவா இருக்கார், அதாவது ரொம்ப நெருக்கமா இருக்கார். கரெக்ட். அதே வசனத்துல இன்னொரு முக்கியமான வார்த்தை இருக்கு. அது என்னன்னா உண்மையாய். அவருக்கும் அப்படின்னு வருது இல்ல? ஆமா, இங்க எபிரேய மொழியில எமெத் அப்படிங்கிற வார்த்தை வருது. எமெத்னா ட்ரூத் அப்படின்னு அர்த்தமா? ஆமா, எமெத் அப்படின்னா எந்த பொய்மையும் இல்லாம, எந்த ஒரு போலியான முகமூடிகளும் இல்லாம உள்ளத உள்ளபடி சொல்றது. எனக்கு இங்க சிரிப்பு தான் வருது. ஏன், என்னாச்சு? ஏன்னா இன்னைக்கு நாம பல நேரம் ஜெபம் பண்ற விதத்தை பார்த்தா அது ஒரு கார்ப்பரேட் இமெயில் மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆமா. அதாவது, டியர் லார்ட், ஐ ஹாவ் திஸ் ப்ராப்ளம் இன் மை லைஃப், கைண்ட்லி ரிசால்வ் இட் ASAP, சின்சியர்லி யுவர் டிவோட்டி அப்படின்னு ரொம்ப ஃபார்மலா எந்த எமோஷனுமே இல்லாம தானே நம்ம ஜெபம் பண்றோம். ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப நிதர்சனமான உண்மை. ஏன்னா நாம கடவுள்கிட்ட ரொம்ப நல்லவங்களா நடிக்க முயற்சி பண்றோம். கண்டிப்பா. நம்மளோட உண்மையான கோபம், ஏமாற்றம், கண்ணீர், சில நேரங்கள்ல கடவுள் மேல இருக்கிற அதிருப்தி, இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு நம்ம ரொம்ப ஒரு பக்திமான காட்டிக்க ஆசைப்படுறோம். ஆனா ஆண்டவர் அதையெல்லாம் எதிர்பார்க்கல இல்லையா? ஆமா, அவர் அதை எதிர்பார்க்கல. அவர் நம்ம கிட்ட இருந்து எமெத்தை எதிர்பார்க்கிறார். அதாவது அந்த உண்மைய. கரெக்ட். ஆண்டவரே, நான் உடைஞ்சு போயிருக்கேன், எனக்கு ரொம்ப கோபமா வருது, நான் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நம்மளோட உண்மை நிலைய எந்த ஃபில்டரும் இல்லாம அவர்கிட்ட சொல்லணும். அப்படி நம்ம பொய்மையின்றி உண்மையாய், அதாவது எமத் வழியா ஜபம் செய்யும் போது மட்டும்தான் அந்த பிரம்மாண்டமான கடவுள் நமக்கு கரோவாக, அதாவது அண்மையில் நம்ம கண்ணீரை துடைக்கிறார். ஓ, நாம முகமூடி போட்டுட்டு இருந்தா கடவுளோட அந்த நெருக்கத்தை நாம முழுமையா அனுபவிக்கவே முடியாது. ஆமா, இது எனக்கு இன்னொரு விஷயத்தை யோசிக்க வைக்குது. என்ன விஷயம் அது? நாம ஜெபத்துல போடுற இந்த மாஸ்கும் இன்னைக்கு சோசியல் மீடியால நம்ம போடுற ஃபில்டரும் ஒண்ணுதான் போல. ஆமா, ரொம்ப கரெக்டான ஒரு ஒப்பீடு. இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் தான் உலக வரலாற்றிலேயே ரொம்ப தனிமையில வாடுறாங்களாம். ரொம்ப சோகமான உண்மை இது. ஆமா, ஒரு பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா என்னை யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நிறைய பேர் தனிமையில அழுதுக்கு இருக்காங்க. இந்த ஒரு மாடர்ன் ப்ராப்ளம்க்கும் இன்னைக்கு நாம வாசிக்கிற இந்த 18வது வசனத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இது ரொம்ப ஆழமான ஒரு கனெக்ஷன் இங்க இருக்கு. நீங்க சொன்ன அந்த சோஷியல் மீடியா உதாரணத்தையே நம்ம எடுத்துப்போம். சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம போன்ல இருக்கிற அல்காரிதம்க்கு நம்மளோட உண்மையான கேரக்டர் என்னன்னு நல்லாவே தெரியும். ஆமா, நம்மளை விட அதுக்குதான் நம்மளை பத்தி நல்லா தெரியும். நாம வெளியே என்னதான் சந்தோஷமா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி போட்டோ போட்டாலும் ராத்திரி ஒரு 2 மணிக்கு நாம என்ன மாதிரி சோகமான விஷயங்களை தேடுறோம், நம்ம தேடல் வரலாறு என்னங்கிறது அந்த அல்காரிதம்க்கு ரொம்ப அக்யூரேட்டா தெரியும். ஆமா, இட் நோஸ் our deep dark secrets னு சொல்வாங்கல்ல, அது மாதிரி. ஆனா அந்த அல்காரிதம் என்ன பண்ணும்? அதை நம்மள யூஸ் பண்ணிக்கும். கரெக்ட். நம்மளோட அந்த பலவீனத்தை, நம்மளோட உண்மையான நிலையை, அதாவது நம்முடைய எமத்தை தனக்கு லாபமா மாத்திக்கும். நமக்கு சம்பந்தப்பட்ட விளம்பரங்களை காட்டி நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும். ஆமா, நமக்கு ஏத்த மாதிரி ஆட்ஸ் காட்டும். உலகமும் அப்படிதான். நம்ம உண்மையான காயங்களை வெளியே காட்டுனா மனுஷங்க அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணுவாங்க, அல்லது நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. உண்மைதான். ஆனா கடவுள் நம்மளோட இந்த அசிங்கமான, உடைந்து போன உண்மையான தேடல் வரலாற்றை முழுசா தெரிஞ்சு வச்சிருக்காரு. இந்த அனாலஜி அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். ஆமா, ஏன்னா நம்ம போன் நம்ம சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கு, ஆனா அது நம்மள நேசிக்கல. கரெக்ட். ஆனா கடவுள் நம்மளுடைய எல்லா பாவங்களையும் சீக்ரெட்ஸையும் தெரிஞ்சு வச்சிருக்கார், ஆனா அவர் நம்மளை எல்லையற்ற நேசிக்கிறார். ஆமா, அவர் நேசிக்கிறார்.
அந்த பிரம்மாண்டமான கடவுள் வந்து என்னோட சின்ன சின்ன கண்ணீர் துளிகளுக்கும் மதிப்பு கொடுக்கறாருன்னு நினைக்கும் போது எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் அது காணாம போயிடுது இல்லையா? ஆமா, அதுதான் அந்த வசனத்தோட ஆழமும். சரி, இப்போ நாம வந்து இன்னைக்கு திருநாளா கொண்டாடுற புனித பர்த்லமேவுக்கு வருவோம். ஓகே, வருவோம். இந்த திருப்பாடல்ல வர்ற எம்மத், அதாவது உண்மைக்கும் அவருக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்கிறதா நம்ம சோர்சஸ் சொல்லுது. ஆமா, ஒரு பெரிய லிங்க் இருக்கு. இயேசு வந்து பர்த்துலமேயுவை, அதாவது நத்தனியேலை பார்த்தப்போ என்ன சொன்னார்? இதோ கபடற்ற இஸ்ரேலியர், இவர் உண்மையானவர் அப்படின்னு சொன்னார் இல்லையா? கரெக்ட். இங்கேயும் அந்த ஒரு ட்ரூத் வித்வுட் மாஸ்க்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வருது. ஆமா, நீங்க ரொம்ப கரெக்டா கனெக்ட் பண்ணீங்க. பர்த்லமேயு வந்து தன்னோட வாழ்க்கையில எந்த முகமூடியும் போடல. அவர் உள்ளத உள்ளபடி பேசுற ஒரு ஆள். அதனாலதான் அவர் வந்து உண்மையான அரசரான இயேசுவை அடையாளம் கண்டுகிட்டார். ஆமா, அவர் வெளிப்படையா இருந்தார். இப்போ பர்த்தலமேயோட மறைசாட்சி மரணத்தை பத்தி வரலாற்று ஆவணங்கள் என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து அர்மேனியா பகுதியில நற்செய்தி அறிவிச்சார். அங்கிருந்து அரசர்கள் வந்து சிலைகளை வணங்க சொல்லி அவர் ரொம்ப வற்புறுத்தினாங்க. ஆனா பர்த்தலமேயு வந்து தனக்கு தெரிஞ்ச உண்மைய, அதாவது எமைத்த எந்த சூழ்நிலையில விட்டு கொடுக்கல. அவர் வந்து போலியா நடிக்க மறுத்துட்டார். ஓ, அதனாலதான் அவரை உயிரோட தோலை உரிச்சு கொண்டாங்களா? ஆமாம், உலக அதிகாரங்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே உண்மையை பார்த்து பயப்படும். உண்மைதான். பர்த்தலமேயோட அந்த கபடற்ற உண்மை வந்து அங்கிருந்த போலியான அதிகாரங்களை ரொம்பவே நடுங்க வச்சது. தன்னுடைய தோலையை உரிச்சு கொல்லப்பட்டாலும் அவர் வந்து ஆண்டவரை மறுதலிக்கல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த உலக அரசர்கள் தற்காலிகமானவங்கன்னு. ஆமா, 13வது வசனம் சொல்ற மாதிரி ஆண்டவரின் ஆளுகை மட்டுமே தலைமுறை தலைமுறையாக உள்ளது அப்படிங்கிற அந்த மெக்கானிசம் அவருக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருந்தது. இது வந்து உண்மையிலேயே நம்மள சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா பர்த்தலமே எப்படி தன் வாழ்க்கையால தன் ரத்தத்தால ஆண்டவரின் மாட்சியை அறிவிச்சாரோ அதே போல நாமும் வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கணும். நாம வந்து நம்முடைய சாதாரண வாழ்க்கையில, நம்ம ஆபீஸ்ல, நம்ம குடும்பத்துல ஆண்டவரோட மாட்சி எப்படி வெளிப்படுத்துறோம்? நாம உண்மையிலே அவருடைய அன்பர்களா இருக்கோமா? உலகத்தோட அந்த போலியான விஷயங்களுக்கு பயந்து நாம முகமூடி போட்டுட்டு சுத்துறோமா? இல்ல பர்த்தலமேயு மாதிரி எமத்தோட வாழ்றோமா? கரெக்ட். இதுதான் இன்னைக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு சிந்தனைக்கான சவால். ஆமா, ஆண்டவரோட அந்த உண்மையான உறவை வளர்த்து கொள்ள நாம தயாரா இருக்கோமா? நம்ம ஜபங்கள்ல வந்து எந்த போலித்தனமும் இல்லாம நம்முடைய உண்மையான வழிகளை, காயங்களை அவர்கிட்ட கையளிக்கிறோமா? அப்படி நாம செய்யும் போது ஆண்டவர் வந்து நமக்கு கருவா அண்மையிலிருந்து நம்மள வழி நடத்துவார். ஆமென். நாம வந்து தனிமையில இல்ல, அகிலத்தையே ஆளும் அரசர் வந்து நம்ம கண்ணில துடைக்க நம்ம பக்கத்துல நிக்கிறார். அதாவது நம்ம உள்ளத்துல இருக்கிற அந்த டிஜிட்டல் முகமூடிகளை கழட்டிட்டு உண்மையான ஒரு ஆன்மாவோட ஆண்டவர் அணுகணும். அப்போ நாம ஒரு புதிய எருசலேமை கட்டி எழுப்புவோம். கண்டிப்பா, அதுதான் நம்மளோட உண்மையான அழைப்பு. ரொம்ப ஆழமான தெளிவான ஒரு பதிவு. நேர்களே, நம்ம தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஒரு ஆழமான சிந்தனையை விட்டு செல்ல விரும்புகிறேன். நத்தனியவேல் அத்திமரத்தின் கீழ் தனிமையில் இருந்தபோது கடவுள் அவரை கண்டார். இன்று உங்களின் தனிமையில், உங்களின் வேதனையில், அல்லது நீங்கள் யாருமே கவனிக்கவில்லை என்று நினைக்கும் அந்த இருண்ட தருணங்களில் ஆண்டவரின் கண்கள் உங்கள் மீதே நிலைத்திருக்கின்றன. ஆமா, அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. உங்களை முழுமையாக அறிந்த ஒருவர் உங்கள் குறைகளோடு உங்களை நேசிக்கிறார் என்றால் அந்த அன்பிற்கு நீங்கள் என்ன பதில் தரப்போகிறீர்கள்? நீங்களும் மற்றவர்களை முன்முடிவுகளின்றி பரிவோடு பார்க்க தயாரா? இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இன்னைக்கு தேடல நாம நிறைவு செய்வோம். சும்மா ஒரு தகவலா கேட்டுட்டு போறதுக்காக இல்லாம நம்ம டெய்லி லைஃப்ல நிஜமாவே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். நிச்சயமா வரணும். அதற்காக நாம தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, உம்முடைய அரசராகிய தாவீது உணர்ந்த அந்த பிரம்மாண்டத்தையும், அதே வேளையில் நீர் எங்கள் மீது வைத்திருக்கும் அந்த நெருக்கமான அன்பையும் இரக்கத்தையும் இன்று நாங்கள் ஆழமாக உணர்ந்து கொண்டோம். ஆமென். எங்கள் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும், தனிமையிலும், துயரத்திலும் எந்த முகமூடியும் இல்லாமல் உம்மை நோக்கி உண்மையாய் மன்றாட எங்களுக்கு கற்றுத்தாரும். புனித பர்த்தலமேயுவை போல நாங்களும் கபடற்றவர்களாக, உம்முடைய உண்மையான அன்பர்களாக வாழ்ந்து உம்மரசின் மாட்சியை எங்கள் வாழ்வால் அறிவிக்க அருள்தாரும். இந்த புதிய எருசலேமின் காட்சிக்காக உமக்கு நன்றி. எங்கள் அன்றாட போராட்டங்களிலும் துன்பங்களிலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க திருத்தூதர்கள் விட்டு சென்ற அந்த உறுதியான அடித்தளத்தில் எங்கள் விசுவாசம் வளர அருள்தாரும். நாங்கள் ஒவ்வொருவரும் உமது ஒளிரும் நகரத்தின் உயிருள்ள கற்களாக மாற எங்களுக்கு உமது தூய ஆவியின் வல்லமையை தாரும்.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நத்தானியேல் அத்திமரத்தின் கீழ் தனிமையில் உங்களை தேடியது போல நாங்களும் கபடற்ற உள்ளத்தோடு உண்மையான தேடலோடு உம்மை நாடி வர எங்களுக்கு அருள் தாரும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கும் தனிமை, வேதனை மற்றும் உமது அமைதியான நேரங்களில் நீர் எங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். எங்களுடைய வீணான முன்முடிவுகளை அகற்றி வந்து பாரும் என்ற அழைப்பை ஏற்று உம்மோடு நேரடியான உறவை வளர்த்து கொள்ள எங்களுக்கு உதவும். நீர் எங்களுக்காக வானத்தை திறந்து நிலை வாழ்வின் வாக்குறுதியை தந்திருக்கிறீர். அந்த உயிருள்ள ஏணியாகிய இயேசுவின் வழியாக நாங்கள் உம்மோடு என்றும் இணைந்திருக்கச் செய்யும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒளியேற்றட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. புனித பர்த்தலமியோ திருத்தூதரின் விழாவை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சிந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. மாட்சியை அறிவிப்பார்கள். செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளையாது. செய்யும் அனைத்திலும் நீதி யுடையவர் அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கண்யாரும் யாவருக்கும் ஆண்டவர்
நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.